கர்த்தருடைய நாமத்துல உங்களை எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आपका हम स्वागत करते हैं। கர்த்தருடைய மெய்யான ஒரு சமாதானம் ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவரோட கூட இருப்பார். परमेश्वर का सच्चा एक समाधान और आशीष हम हर एक के साथ रहे। இந்த மூணாவது மாதம் கூட கர்த்தருடைய பாதத்துல வரும்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டதை நினைத்து நான் நன்றி சொல்லலாம். ये तीसरे महीने भी परमेश्वर के चरणों में आने के लिए प्रभु ने जो मौका दिया उसलिए हम प्रभु को धन्यवाद करेंगे। हालेलुया। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े आश्चर्य कामों को करेगा। நம்முடைய தியானத்துக்காக हमारे ध्यान के लिए वचन है ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் होशिया का किताब 14வது அதிகாரம் 14वां अध्याय 5வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். 5वां वचन को हम ध्यान करेंगे। இஸ்ரவேலுக்கு பணியைப் போலிருப்பேன். அவன் நீண்ட வృక్షத்தைப் போல மலருவான். லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான். मैं इस्राएल के लिए ओस के समान हूँगा। वह ससोन के समान फूले फलेगा और लबनोन के समान जड़ फैलाएगा। கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். हाँ, परमेश्वर के नाम की महिमा हो। ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை பார்த்து பேசுகிறார். होशिया भविष्यवक्ता के द्वारा परमेश्वर आज इस समय हमसे बातें करता है। ஆண்டவர் சொல்றார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். परमेश्वर कहता है मैं इज़राइल को ओस के समान रहूंगा। அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். उस शोषण के फूलों के समान फलेगा லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான். और लेबनोन के समान जड़ फैलाएगा। கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். परमेश्वर इजरायली लोगों के ऊपर इतनी बड़ी आशीषों को बताता है। நம்ம கூட இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளணும். हम भी इस सुबह के समय इस वचन को ले लेना है। ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கும் மேலாக நம்ம நினைக்கிறோம். परमेश्वर के लहू से धोए हुए हम सबको परमेश्वर इजरायलियों से भी बड़ा देखता है। அதே ஆசீர்வாதம் वही आशीष ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னது, अब्राहम को देखकर प्रभु ने जैसा आशीष किया, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். मैं तुम्हें आशीष पे आशीष करूंगा और बढ़ाते ही जाऊंगा। அந்த வார்த்தையில சகலமும் உலக பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக எல்லாத்தையும் கர்த்தர் उस கொடுக்கிறார். वचन में पूरी जो है आत्मिक रीति से और शारीरिक सब आशीषों को देता है। அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நான் அந்த பனியை பெய்கரி பண்ணுகிறேன். हाँ, उसका अहम कारण यही है कि मैं ओस गिराता हूँ। அது அவருடைய வார்த்தை. वो उसका वचन है। ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல उत्पत्ति 2 अध्याय में 6வது வசனம் சொல்லுகிறது, 6वां वचन कहता है பூமியிலே இன்னும் ஒன்றும் என்ன செய்யல, முளைக்கல. हाँ, दुनिया में अभी तक कुछ उगना शुरू नहीं हुआ था ஏனென்றால் அந்த பூமியை பண்படுத்துவதற்கு மனுஷன் இல்லை. क्योंकि दुनिया को सही करने के लिए मनुष्य नहीं था। அதாவது தேவன் சில காரியங்களை அந்த நேரத்துல கொடுக்காம வச்சிருந்தாரு. हाँ, परमेश्वर कुछ बातों को समय में दिया नहीं ऐसा बताता, பூமியை எப்பவுமே என்ன செய்தது, குளுமையா இருந்தது, அந்த பனி பெய்ததுன்னு போட்டு पर पूरी धरती हमेशा ठंडापन ओस गिरता रहता था। மிகவும் ஒரு தெய்வீகமான ஆசீர்வாதம் ஆதியாகம புத்தகத்துல தேவன் வைத்திருக்கிறார். उत्पत्ति में एक परमेश्वर का आशीष को हम देख सकते हैं। முழுமையான ஒரு பரலோகத்தை போல இல்லாட்டாலும் மனிதனுக்கு வேண்டிய சகல நன்மையும் ஆசீர்வாதம் இருந்தது. भले ही वो स्वर्ग के समान नहीं था तो भी मनुष्य को जो कुछ जरूरत है सारी आशीषें वहाँ पर हम देख सकते हैं। ரொம்ப முக்கியம் என்ன, தேவன் தினமும் வந்து அவனை சந்திக்கிறார். बहुत अहम क्या है, परमेश्वर हर दिन आकर उससे मुलाकात करता है। நம்ம எல்லாரும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். आज हम सब परमेश्वर को ढूंढ कर आए हैं, ஆனா ஆதியாகமத்துல தேவனே தேடி வந்திருக்கிறார். पर उत्पत्ति में परमेश्वर स्वयं मनुष्य को ढूंढ कर आता அது था। எங்க இருக்கிறாரோ அங்கதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். परमेश्वर जहाँ है वहीं पर बड़ा आशीष है। ஒரு பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்த பிறகு एक बच्चों का जब जो शादी होने के बाद அடிக்கடி தாய் தகப்பன் விசாரிக்கிறது போல हमेशा जैसा माता पिता उसे पूछते हैं, ஆண்டவர் இந்த புதிய தம்பதிகளை பார்ப்பதற்கு அதிகாலையில் தினமும் வந்திருக்கார். परमेश्वर उस नए जोड़े को देखने के लिए शाम के वक्त हमेशा आता அது था। ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம். वो एक महिमा का आशीष था। அவர் அதாவது நல்ல மனம் திறந்து பேசியிருப்பாங்க. वो पूरे मन को खोलकर बातें की होंगे। அதே நன்மையை தான் புதிய ஏற்பாடுல ஆண்டவர் திரும்பவும் நமக்கு தருகிறார். वही भलाई को नए नियम में परमेश्वर फिर से हमें देगा। என்ன இருக்குது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். मैं इजराइलियों को ओस के समान रहूंगा। பனின்னா என்னது, ओस का मतलब क्या है? ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆசீர்வாதம். அது அப்படி மழை போல கீழே உழுது. आंखों में न दिखने वाली एक आशीष है, वो जो है बारिश के समान इस दुनिया में गिरता है। ஜனங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துது. वो दुनिया के लोगों को आशीष की ओर चलाता है। வேண்டிய சகல ஆகாரத்தையும் அது விளைவிக்கிறது. जो जरूरत के हर एक भोजन को वो उत्पादन करता है।
எலியா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு ஆகாப்ட்ட, एलिया भविष्यद्वक्ता अहाब को आकर कहता है, எல்லாம் நல்லா நாடு செழிப்பா இருக்கு, हाँ तेरा अच्छा नगर सब जो है अच्छी हरियाली है, உங்களுக்கு நன்றி இல்லாம போயிட்டு தெய்வத்துக்கு நீங்க நன்றி சொல்லல, तुम लोगों ने परमेश्वर को धन्यवाद नहीं किया, ஆகவே உங்களுக்கு வருகிற அந்த ஆசீர்வாதத்தை நான் தடை செய்ய போகிறேன் அப்படின்னு எலியா சொல்லுகிறார். इसलिए तेरे लिए आने वाली इस आशीषों को मैं रुकाने वाला हूँ, ऐसा एलिया कहता है। அதுக்கு சொல்லுகிறது மழையும் பனியும் வராது அப்படிங்கிறது. उसके लिए कहा गया है कि बारिश और ओस नहीं आएगा। மழையும் பனியும் வரல அப்படின்னா என்ன ஆகும்? अगर தேசம் காய்ந்து போகிறது. बारिश और ओस नहीं गिरेगा तो पूरा दुनिया सूख जाएगा। ஒரு பெரிய கஷ்டமான பாதையில போகுது. एक बहुत कष्ट के जो है मार्ग से चलता है। தேவனுடைய ஜனமாக இஸ்ரவேலை பார்த்து இந்த காலையில கர்த்தர் और சொல்லுகிறார், परमेश्वर के लोग इजरायलियों को देखकर इस सुबह में परमेश्वर कहता है, நானே உனக்கு பனியாக இருப்பேன். मैं तेरे लिए ओस बना रहूंगा। உபாகம புத்தகத்துல மோசே மூலமாக கர்த்தர் பேசும்போது व्यवस्थारण में मूसा के द्वारा जब परमेश्वर 32வது அதிகாரத்துல 32वें अध्याय में 2வது வசனம், दूसरा वचन, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குகிறது போல என் வசனம் இறங்கும். मेरा उपदेश मेह के समान बरसेगा और मेरी बातें ओस के समान टपकेगी, जैसे कि हरी घास पर झीसे और पौधे पर झाड़ियाँ। இது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. एक बड़ा सा आशीष है। ஆண்டவரே பேசுகிறார், परमेश्वर स्वयं बातें करता மழை है। எப்படி அந்த பயிருக்கு மேல விழுந்து செழிக்க பண்ணுகிறதோ, जैसा बारिश उस जो खेत के ऊपर गिरकर उसे हरियाली बनाता है फसल, அதுபோல என்னுடைய உபதேசம் ஒரு பனியை போல பெய்யும் அப்படிங்கிறார். वैसे ही मेरा उपदेश एक ओस के समान गिरेगा। தேவன் என்னோட பேசுவார். परमेश्वर हमसे बातें करेगा। ஆண்டவர் பேசினாலே ஒரு ஆசீர்வாதம். परमेश्वर बातें करेंगे तो एक आशीष है। பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் மனுஷனோடு அந்த பேசின சமயம் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. पुराने नियम में परमेश्वर इंसान से बातें करने वाला समय बहुत आशीषित था। அது ஆசீர்வாதமா இருந்தது, ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது பயமா இருந்தது. हाँ, आशीषित था और इजराइल लोग को वो डर के रूप में था, ஆனா முற்பிதாக்களுக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட பேசும்போது क्योंकि पूर्व जो पिता अब्राहम इसहाक याकूब से जब परमेश्वर बातें करता அவங்க था, யாருமே இந்த சத்தத்தை பார்த்து பயப்படல. वे कभी कोई इस आवाज को देखकर घबराए नहीं। 18 எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமோட நின்னு பேசினார்னு போட்டு उत्पत्ति 18 में हम देखेंगे परमेश्वर अब्राहम के साथ खड़े होकर बातें की ऐसा। சொல்றாரு, ஆண்டவரே நீங்க பேசுங்க, ஆனா கோவம் வந்துடாம நான் பேசுறேன் அப்படிங்கிறார். पर ये कहता है प्रभु आप बातें कीजिए, पर मैं जब बातें करूंगा आपको गुस्सा नहीं आना है। தேவன் பேசுகிறது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். परमेश्वर बातें करता एक बड़ा आशीष है। பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் சொன்னா நான் பேசுவேன், என்னோட உபதேசத்தை நீ கேட்கணும். हाँ, पुराने नियम में परमेश्वर कहता मैं बातें करूंगा, मेरी उपदेश को तुझे सुनना है। ஒருவேளை அந்த சத்தம் வரலன்னா அதுக்காக ஜனங்கள் காத்திருப்பாங்க. अगर वो आवाज नहीं आया तो उसके लिए लोग इंतजार में रहते थे, பழைய ஏற்பாட்டுல அப்படி இல்ல. पर नए नियम में ऐसा नहीं है। எப்பொழுதும் நான் தேவனோடு பேச முடியும். हमेशा हम प्रभु से बातें कर सकते हैं। தேவனும் நம்மளோட எப்பவும் பேசுவார். परमेश्वर भी हमें हमारे साथ हमेशा बात कर सकते இரண்டாவது வசனம் சொல்லுது, हैं। दूसरा वचन कहता है, மழை எப்படி அந்த செடிக்கு மேல அந்த மரத்துக்கு மேல இறங்குகிறதோ அப்படியே जैसे बारिश उस पेड़ के ऊपर या जो झाड़ियों के ऊपर उतरता वैसे ही என் உபதேசம் பனித்துளியை போல இறங்கும். मेरा उपदेश ओस के समान, ओस के बूंदों के समान என் गिरेगा। வசனமே அந்த காரியத்தை செய்யும் அப்படி. मेरा वचन वो कार्य को करेगा। எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. कितना बड़ा आशीष है நாம் देखिए। எப்பொழுதெல்லாம் வசனத்தை தியானிக்கிறோமோ जब जब हम वचन की ध्यान करते हैं அப்பொழுதெல்லாம் தேவன் என்னோடு பேசுகிறார். तब तब परमेश्वर हमसे बातें करता है। ஆண்டவருடைய வசனம் நம்ம கேட்கும்போது என்ன நடக்கும்? परमेश्वर के वचन को जब हम सुनते हैं तो क्या होता है? நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வசனம் சில காரியங்களை வந்து சீர்படுத்திடும். हाँ, बहुत जगह पे हम देखेंगे वचन कोई स्थानों में वो सही मार्ग कर देता है, இருட்டை மாற்றிடும், अंधकार को बदल देता है, இருக்கிற எல்லா அந்த இக்கட்டதும் மாற்றிடும். सारे परिस्थिति को बदल देता है। புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும், हाँ, पुराने नियम में कहता प्रभु आप एक शब्द कह दिए तो काफी है, வேலைக்காரன் சுகமாயிரும். मेरा जो नौकर चंगा हो जाएगा। ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து வரணும், அதுதான் நன்மை. वो एक शब्द जो है परमेश्वर के मुंह से आना है, वही भलाई है। நம்மளோட கர்த்தர் பேசணும். हमारे साथ प्रभु बातें करना நிறைய है। பேர் காலையிலே எழும்பி அப்பா நீங்க பேசணும்னு சொல்லி காத்திருப்பாங்க. बहुत सारे लोग सुबह उठकर प्रभु आप मुझे बातें करना करके इंतजार करते हैं। நம்ம பேசணும் நிறைய ஆண்டவர். हम बहुत सारी बातें परमेश्वर से करते அவர் பேசுறதையும் நம்ம கண்டிப்பா கேட்கணும். हैं, पर वो बातें करता है उसे भी हमें सुनना है। வசனத்திலிருந்து பேசுகிறார், प्रभु वचन के द्वारा बातें करता है, கண்டிப்பா பேசுவார். निश्चय बातें ஆனா करता है। நிறைய பேர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அடி போயிரும். थोड़े लोग थोड़ा समय बैठकर चले जाते हैं, நம்ம
வசனத்தை தியானிக்கும் போது हम जब वचन को ध्यान करते ஜெபம் हैं, பண்ணி நம்ம முடித்து அப்படியே உட்காரும் போது प्रार्थना कर कर बैठते समय में, கண்டிப்பா கர்த்தர் என்னுடைய இருதயத்துல சில காரியங்களை உணர்த்துகிறார். निश्चय परमेश्वर हमारे हृदय में कोई बातों को एहसास दिलाता है। ஏசாயா 55வது அதிகாரத்துல ऐसा है 55वां अध्याय में அவரு 6வது வசனத்தை சொல்லும்போது சொல்லுகிறாரு, நீங்க ஆண்டவரை எப்போ தேடணுமோ அப்போ தேடணும், அந்த சமயத்தை நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். 6वां वचन में कहता है प्रभु को तुम ढूंढना है, तब सही समय में ढूंढ लेना है। उस அவர் समय का சமயமா இருக்கும்போது என்ன செய்யணும்? वो जब निकट है तभी क्या करना है, கூப்பிடணும்னு போகுது. तुम पुकारना है। இந்த லௌகிக சபையின் காலத்துல लौदीकिया कलीसिया के समय में வெளிப்படுத்த விஷயத்துல என்ன போட்டிருக்கு? प्रकाशित अध्याय में क्या डाला हुआ, கர்த்தர் வாசல் அருகே இருக்கிறார். प्रभु द्वार के नजदीक है। புதிய ஏற்பாட்டுல தேவன் நம் சமீபமாக இருக்கிறார். नए नियम में परमेश्वर हमारे निकट है। அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். भोर में मुझे जो ढूंढते हैं वो मुझे पा लेंगे। காலையில நம்ம எல்லாரும் கர்த்தரை தேடி தான் வந்திருக்கோம். इस सुबह के समय हम सब परमेश्वर को ढूंढ कर आए हैं। கர்த்தர் என்ன செய்யணும்? ஒரு சத்தம் கொடுக்கணும், பேசணும், அவர் என்னோடு கூட வரணும். प्रभु आवाज देना है, मुझसे बातें करना है, वो मेरे साथ आना है। 7வது வசனம் சொல்லுது 55 ஏசாயில, ऐसा 55 में 7वां वचन कहता है துன்மார்க்கன் தன் வழியையும் निर्बुद्धिमान उसके मार्ग को, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு திரும்பணும் கர்த்தரிடத்துல. अधर्मी अपने बुद्धि से अपने विचारों को छोड़कर परमेश्वर की ओर घूमना है। என்ன சொல்றாரு? எப்படிப்பட்டனா இருந்தாலும் பரவாயில்ல, वो कहता कैसे भी हो ठीक है, ஆனால் என்னிடத்துல திரும்பு, पर तू मेरी ओर मुड़ना है, என்னை பாரு. मेरी ओर देख। ஆண்டவர் எப்படிப்பட்டாரா? प्रभु कैसा वे है, அவர் அவனை மனது உருகுகிறவர். वो अब उसके ऊपर मन पिघलने वाला। அப்போ துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, அக்கிரமக்காரனா இருந்தாலும் சரி, और दुष्ट हो या अधर्म हो, புருஷனுடைய வாழ்க்கையில ஒரு மனஸ்தாபம் வரும். एक दूसरों के जीवन में एक पश्चाताप होता है मन में, நான் இப்படி செய்துட்டேனே, मैंने ऐसा कर दिया है, தப்பு செய்துட்டேனே, मैं ऐसा गलत कर दिया हूँ। இப்படி நினைக்கிற மனுஷரை பார்த்து சொல்றாரு, நானும் உன் மேல மனது உருகுவேன். ऐसे रहने वाले मनुष्य को देख कर कहता मैं भी तेरे ऊपर मन करूँगा। எப்பொழுதுமே கர்த்தரை ஒரு மனதுருக்கமுள்ள தெய்வமா பார்க்கணும். हम हमेशा परमेश्वर को एक मन पिघलने वाला, அவர் வார்த்தை சொல்கிறார், बहुत सारा वचनों को कहता है, தாய்தப்பன் கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன். माँ पिता तुझे छोड़ देंगे तो भी मैं तुम्हें छोड़ूंगा नहीं। என் கையில உன்னை வரைந்து வைத்து मैंने तुझे अपने हाथों में बना कर रखा है, நானும் உன்னை மறக்க மாட்டேன். मैं कभी तुझे भूलूंगा नहीं। எல்லாம் நம்ம பார்க்கும்போது तो ये सारी बातों को जब हम देखते हैं, மனதுருக்கமானவர் परमेश्वर मन पिघलने वाला परमेश्वर வந்துட்டா நம்ம பக்கத்துல சத்தம் கட்டாம போக மாட்டாரு, हाँ। கண்டிப்பா பேசுவார். आ गया हमारे नजदीक तो शांतता से नहीं जाएगा, कुछ ना कुछ हमसे बातें அவர் करेगा। சொல்றார், நான் உண்மையில் மனதுருக்கமுள்ள தெய்வம். वो कहता मैं तेरे ऊपर मन पिघलने वाला அவர் परमेश्वर हूँ। மன்னிக்கிறதுக்கு தயை பொறுத்தவர், ரொம்ப தயை உள்ளவர். वो क्षमा करने में बहुत करुणामय है। என்னவெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படிங்கிறாரு. हाँ, मुझे थोड़ा सोच कर देखिए ऐसा உங்களை कि மாதிரி நான் கிடையாது, तुम्हारे समान मैं नहीं हूँ, நினைவு ரொம்ப மகிமையானது. मेरा विचार बहुत महिमा का है। பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளவு உயரமோ அது மாதிரி நான் உங்க மேல மனதுருக்கம் உள்ளவனாய் இருக்கேன். दुनिया और धरती और आकाश का जितनी ऊंचाई है उतना मैं तुम्हारे पे मन, சமூகத்தில் வருகிற நாம் பாக்கியவான். परमेश्वर की उपस्थिति में आने वाले हम धन्य हैं। பைபிள் எடுத்து வாசிக்கிற நாம் பாக்கியவான். और सुबह परमेश्वर के वचन को खोलकर पढ़ने वाले हम धन्य हैं। நம்ம முழங்கால போட்டு அப்பான்னு சொல்றோம் பாருங்க, அதெல்லாம் ஒரு பாக்கியம். हम सब घुटने में आकर पिता करके पुकारते हैं, सब बड़ा सौभाग्य है। எல்லாமே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ऐसा परमेश्वर हमें देने वाला एक बड़ा आशीष है। நம்மளை கைவிடுவாரா? क्या वो हमें छोड़ सकता है क्या? நம்ம விரும்பதை காட்டிலும் மகிமையாக நம்மை ஆசீர்வதிப்பார். हम चाहने से अधिक वो हमें आशीष करेगा। வாசிக்கலாம் 10வது வசனம் 55வது ஏசாயால ऐसाया 55वां अध्याय में 10वां वचन। 10வது வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ जिस प्रकार से वर्षा और हिम आकाश से गिरते हैं और वह यूं ही लौट नहीं जाते, वरन भूमि पर पड़कर उपज उग जाते हैं, जिसी से बोने वाले को बीज और खाने वालों को रोटी मिलती है। ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லுங்க. एक महिमा का आशीष को परमेश्वर कहता है, அவருடைய வார்த்தை, அவர் இறங்குகிற அந்த இடத்துல उसका वचन, वो उतरने वाला उस स्थान को, அது எப்படி அந்த ஆசீர்வாதத்தை செடியை முளைக்க வைக்கிறது, वो कैसे आशीष को उस पेड़ को उगा देता அது है, எப்படி பலன் கொடுக்கிறது, वो कैसा उसका फल प्रकट करता है, அது தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம். वो सब परमेश्वर की आशीष है। செடிக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? एक छोटे से पेड़ के अंदर क्या क्या है, जाड़ियों में ஒரு சின்ன ஒரு விதைக்குள்ள एक बीज के अंदर தானாக கால் ஊன்றி நிற்கும் வரைக்கும் உள்ள சகல
ஆசீர்வாதமும் அந்த வித்துக்குள்ளேயே இருக்கு. वो अपने पैरों में खड़ा होकर बाहर आने तक का पूरा आशीष उस बीज के अंदर बना हुआ है। விதைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு उस அப்படின்னா बीज के अंदर क्या है? வெளியே அந்த முளை வந்து தரையில ஊனி उस கீழ இருந்து ஆசீர்வாதம் எடுக்க வரைக்கும் அந்த அந்த விதைக்குள்ள எல்லாமே இருக்கு. उस बीज का जो वो जमीन पर छूकर वहां से मिट्टी के बाहर आकर उठने का पूरा ताकत उसके अंदर बना हुआ है। அந்த அத நம்ம வெளியே போடுறதால என்ன செய்யும்? அது முளை பொறி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு. अगर उसे हम बाहर भी डालेंगे वो उग कर आना शुरू हो जाएगा। நம்ம தேவன் என்ன சொல்ல விரும்புறாரு? ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் உன்னை பலப்படுத்து வரைக்கும் அதுக்குள்ள இருக்க ஆசீர்வாதம். परमेश्वर क्या कहता है कि हर एक वचन में तुझे बल देने वाला आशीष उस वचन के अंदर बना हुआ है। நான் அதுக்கு தயாரா இல்லாட்டாலும் கூட एक समय में हम उसके लिए तैयार नहीं हो सकते அவருடைய हैं। வசனம் வந்து என்னை உருவாக்குகிறது. उसका वचन आकर मुझे वो बनाता है, அவரை நோக்கி பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்குறது. उसकी ओर देखने जैसी परिस्थिति को तैयार कर देता है। இதுக்குள்ள எல்லா நன்மையும் உண்டாக்குது. उस बीज के अंदर सारी भलाइयां हैं। இப்போதான் கர்த்தருடைய வார்த்தை वैसे ही परमेश्वर का वचन வந்த பிறகு हमारे अंदर आने के बाद வசனமே என்னை உருவாக்குகிறது. वो वचन मुझे बनाता है। நான் திரும்ப நாம் அவரை பிடித்துக் கொள்ள உதவுகிறது. मैं फिर से उसे पकड़ने के लिए वो उकसाता है। முட்டைக்குள்ள அப்படிதான், கோழி முட்டைக்குள்ள मुर्गी के अंडे के अंदर ऐसे ही होता है। ஜீவன் இருக்கிறது. एक जीवन है அது சுத்தி ஆகாரம் இருக்கிறது. और उसके घूम कर उसका भोजन है ஓரத்துல கொஞ்சம் காற்று இருக்கிறது. और कोने में थोड़ा सा हवा भी है। எல்லாமே அந்த குஞ்சி உள்ள இருந்து வெளியே வரைக்குள்ள சகல நன்மையும் அதுக்குள்ளே இருக்கு. वो छोटा सा बच्चा अंदर से बाहर आने तक की सारी जो है सेवा उसके लिए बना हुआ है अंदर। மேலானது நான் வாசிக்கிற வார்த்தை. उससे भी बड़ा मैं पढ़ने वाला वचन। வசன வாசித்த உடனே तो हम वचन पढ़ते ही வசனம் காது வழியா இருதயத்துல போயிட்டு वो वचन मेरे कानों के द्वारा हृदय में चले गया। இப்போ அந்த வசனமே சில காரியங்கள் தானாகவே செய்கிறது. अब वो वचन अपने आप बहुत कार्य को कर रहा है, உருவாக்குகிறது. मुझे बनाता है। 11வது வசனம் சொல்லுகிறது 11 वचन कहता है எப்படி அந்த செடி அந்த முளை கிளம்பி பயிர் ஆகிறதோ जैसे वो जाड़ वो बीज वो मतलब वो नीचे से वो फल प्रकट को शुरू कर देता है, அப்படியே அதே போல वैसे ही என் வாயிலிருந்து புறப்படுற வசனம் இருக்கும். मेरे मुंह से निकलने वाले वचन भी होंगे, அது ஒரு நாள் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்ப. वो कभी भी खाली मेरे पास लौटेगा नहीं। சங்கீத வாசனம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. जैसे समय हमने पढ़ा परमेश्वर भला है, उसकी करुणा सदा की है। இந்த வசனத்தெல்லாம் கர்த்தர் கேட்கிறார். हम कहने वाले सारे वचन को परमेश्वर सुनता है। அவருக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னது? परमेश्वर को बहुत पसंद क्या है? அவரை நாம் ஆராதிக்கிறது தான். उसकी आराधना करना, எப்பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். हमेशा प्रभु को धन्यवाद இந்த करना। வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது தேவனுடைய ஒரு பிரசன்னம் தானாகவே வருகிறது. इस वचन को जब हम कहते हैं परमेश्वर की प्रसन्नता अपने आप आ जाता है। இந்த காலத்துல சிபிஎம் சபையில எப்பவுமே நினைச்சுவாங்க துதியும் சோதரம் சொல்லுவாங்க. उस समय में सीपीएम कलीसिया में हमेशा स्तुति और धन्यवाद करते थे। நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க ஊர்ல ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. जब मैं छोटा था तो मेरे गांव में एक बहन थी, அவங்க பேரு அல்லேலூயா ஸ்துதி. उनका नाम ही था कि हालेलुया பேரு स्तुति। என்னன்னு தெரியல, அவங்க பேரு எல்லாரும் அல்லேலூயா வீட்டுக்கு போங்க அடிப்பாங்க. हाँ, उनका नाम हकीकत में पता नहीं, पर लोग कहते थे वो हालेलुया के घर पे जाओ। எடுக்க போனாலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. वो पानी लेने जाती तो भी हालेलुया स्तुति करती थी, நடையில போகும்போதே சொல்லிட்டே போவாங்க. हमेशा जाते समय हालेलुया स्तुति करती रहती। அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுபாவம் அந்த அபிஷேகத்துல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ऐसा अच्छा स्वभाव वो अभिषेक के द्वारा उन्हें मिला हुआ था। தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள வந்து என்ன அப்படி மாத்திரு. परमेश्वर का वचन मेरे अंदर आकर मुझे ऐसे बदल देता है। அப்படியே இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை. वैसे ही मेरे वचन आपके जीवन में एक आशीष को ले आएगा। அதுக்கு அடுத்து நீங்க கடைசில பாத்தீங்கன்னா அது மிருது செடிகளை முளைப்பிக்கும். उसके बाद अब आखिरी में देखेंगे वो जो அந்த செடி வந்து என்ன செய்யுமோ நோயெல்லாம் மாற்றிடும். ऐसे पेड़ को झाड़ को उगाता है जो सारे बीमारी से हमें चंगा कर देता है, எல்லாம் போயிடும். सारे कीटाणु दूर हो जाते हैं, கீடா கொசு கூட வராது. जो मच्छर या कोई कीड़ा भी नहीं आएगा। அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அந்த செடி முளைப்பிக்கும். ऐसे आशीष उस जो झाड़ उगा देता है। ஒரு விசேஷமான செடின்னு போட்டிருக்கு. हाँ, वो एक विशेष झाड़ है। தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனுடைய துதி ஸ்தோத்திரம் உண்டாகும் போது தேவன் தன்னுடைய வார்த்தை அனுப்பி இதை செய்கிறார். परमेश्वर वैसे आशीष को जब एक मनुष्य स्तुति और धन्यवाद करता है तो अपने वचन को बेचकर ऐसा करता है। கர்த்தரை துதிக்கிறவர்கள் பாக்கியவான். परमेश्वर को धन्यवाद करने वाले சொல்கிறார். पौल ऐसे ही कहता है, அவரை துதிக்கிற ஆசீர்வாதம் பாருங்க என்னை விட்டு பிரிக்கவே முடியாது. मैं उससे स्तुति देने वाला जो आशीष है वो मुझसे कोई अलग नहीं कर सकता। பட்டினியா போட்டாலும் சரி நான் துதிப்பேன். वो मुझे जो है वो बुखार रखेगा तो भी मैं उसे स्तुति करूंगा। அன்பு எனக்குள்ள நிறைவா இருக்கிறது. वो प्रेम मेरे अंदर भरा हुआ है, நான் மாற்றவே முடியாது. उसे मैं बदल नहीं सकता हूँ। அப்படிப்பட்ட ஒரு
ஆசீர்வாதம் வசனம் தான் அந்த ஆளை அப்படி இந்த மாதிரி ஆக்கிட்டு ऐसा एक आशीष वो वचन ने ही उस आदमी को ऐसा बना दिया। வசனத்தை வாசிக்க வாசிக்க मैं वचन पढ़ते पढ़ते அத மனப்பாடம் பண்ண उसको मन पाठ करते समय வசனத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு நிறைவாய் தருகிறார். वचन के आशीष को परमेश्वर हमें बहुत आयत से भर देता है। ஆதியாகமம் 27வது அதிகாரம் उत्पत्ति 27वां अध्याय में 27 வாசிக்கிறோம். 27 और 28 वचन। 27வது அதிகாரம் 27वां अध्याय में 27 और 28। அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. उसने निकट जाकर उसको चूमा और उसने उसके वस्त्र का सुगंध पाकर उसको यह आशीर्वाद दिया, देख मेरे पुत्र की सुगंध जो ऐसे खेत की सी है जिस पर यहोवा ने आशीष दी है। இப்போ ஈசாக்குக்கு கண் பார்வை இல்லாம இருக்கு. अभी इसहाक आंखों से देख नहीं पाता है। அம்மாவுடைய போதனையினால யாரு யாக்கோபு போய் ஆசீர்வாதத்தை வாங்க நிக்கிறாரு. माँ के शिक्षण के द्वारा याकूब आशीष लेने के लिए खड़ा है। எல்லாமே பொய் தான். நான் தான் ஏசான்னு சொன்னாரு, அது பொய். हाँ, सब झूठ है। मैं ऐसा कहता वो झूठ है। நான் வேட்டையாடி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு, அதுவும் பொய் தான். मैं शिकार कर लाया हूँ वो भी झूठ है। ஆனா இதுக்குள்ள எப்படி இந்த மனுஷனுக்குள்ள இந்த வாசனை வந்தது? पर उस मनुष्य के अंदर कैसे ये खुशबू आया? ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், एक भविष्यवक्ता कहता है யாக்கோபு எங்க நிக்கிறார் தெரியுமா? याकूब कहाँ पर खड़ा है पता है? ஆட்டுக்குட்டியோட தோலிக்குள்ள இருக்காரு. वो मेमने के चमड़े के अंदर छुप அது बना। இயேசு கிறிஸ்துடைய மகிமையை वो அடையாளப்படுத்துகிறது. यीशु मसीह की महिमा को प्रकट करता है। சரீரத்துல ரோமம் இல்ல, उसके शरीर में ज्यादा बाल नहीं थे, அதனால ஒரு ஆட்டு தொலினால அவனை போர்த்திருக்கார். उसीलिए एक जो बकरे के बेड़ के चमड़े से अपने आप को ஆகவே रखा। யாக்கோபு இயேசுநாதருடைய கிருபைக்குள்ள ஆட்டுக்குட்டிக்குள்ள இருக்கிறார். इसीलिए याकूब यीशु मसीह के अनुग्रह के अंदर है குற்றவாளி மாதிரி தான் இருக்கிறார். और निर्दोष के समान है। அந்த தொலிக்குள்ள அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரோமத்துக்குள்ள இருந்ததனால वो जो मेमने के उस चमड़े के अंदर था, इसीलिए தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட யாக்கோபு சொல்றாரு, परमेश्वर से अभिषेक पाया हुआ याकूब के। மகன் மேல எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருது. हाँ, मेरे बेटे के ऊपर से कितना बड़ा आशीष का महक நல்ல है। வாசனை வருது. वो अच्छा एक खुशबू है, அது சாதாரண வாசனை இல்ல. वो साधारण खुशबू नहीं। ஒரு வயலை ஆசீர்வதித்தா அந்த வயல் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? परमेश्वर जैसे खेत को आशीष करते तो कैसी आशीष हो जाती அந்த है। ஆசீர்வாதம், அந்த வாசனை என் மகனுக்கு மேல வருது. वो आशीष, वो खुश सुगंध मेरे बेटे के ऊपर आ रही है। பிள்ளைகளையும் நம்ம வாழ்த்தும் போது, हमारे बच्चों को जब हम आशीष करते हैं, நாமத்துக்குள்ள நம்ம வாழ்த்தும் போது यीशु उस नाम के अंदर जब हम आशीष करते हैं, வாசனை வருகிறது. वो सुगंध आता है। நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், बहुत सारे लोगों ने सुना होगा, உண்மையாக தேவனை ஆராதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது सच्चाई से परमेश्वर की आराधना और महिमा करते समय தேவதூதன் சில இடத்துல இறங்குதான்னு வைங்களேன், स्वर्गदूत के कहीं पर उतरते हैं तो சந்தனத்தை போல ஒரு வாசனை வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. वहाँ जो है चंदन के समान एक अच्छा खुशबू आता है करके लोग அந்த कहते हैं। இடமே ஒரு மாறுதலாயிரும். वो जगह एक बदलावट हो தேவ जाता है। பிரசன்னத்துல ஒரு வெளிச்சம் மட்டும் இல்ல, விடுதலை மட்டும் இல்ல, ஒரு வாசமே வருது. परमेश्वर की प्रसन्नता में एक उजाला केवल नहीं, एक छुटकारा केवल नहीं, परंतु एक सुगंध भी आता है। யாக்கோபு அதை அனுபவிக்கிறார். याकूब उसका अनुभव कर ஆசீர்வாதத்தோட வீட்டை விட்டு வெளியே उस போகிறார். आशीष के साथ घर से बाहर जाता है। வாழ்க்கையில அவருடைய நிறைய குறை இருந்தது. उसके जीवन में बहुत सारी कमियां थी, ஆனா திரும்பி வரும்போது ஒரு பெரிய வெளிச்சத்தோட வருகிறார். पर फिर से आते समय एक बड़े उजाले के साथ आता அவர் है। மூலமாக உலகத்தோட எல்லா பாஷைக்காரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். उनके द्वारा सारे दुनिया के भाषाओं के लोगों को परमेश्वर आशीष करता அது है। போட்டிருக்கிறது, தேவன் உனக்கு வானத்து பனியையும் மழையும் தருவார். परमेश्वर वह तुझे आसमान के ओस और बारिश देगा, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். वैसा आशीष। ஆனா இதே போல நம்ம மோசையும் கூட ஆசீர்வதிக்கார் பாருங்க. मूसा भी देके आशीष करता है। ஆதியாகமம் கடைசில, उत्पत्ति के உபாகமம் கடைசில हाँ, ये व्यवस्था विवरण இதே क्या வார்த்தையை 32வது அதிகாரத்துல 32वां अध्याय में உபாகமம் கடைசி 49 அவரும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது இப்படி ஒரு வார்த்தையை போட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார். इस्राएलियों को आशीष करते समय 32வது அதிகாரம் 32वां अध्याय में
33ல இது வாசி 33ல 27வது வசனம் உபாகமும் 33ல 27வது வசனம் 33वां अध्याय में 27वां वचन। அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். अनादि परमेश्वर तेरा क्रोधधाम है और नीचे सनातन बुझाए है। वे शत्रुओं को तेरे सामने से निकाल देता और कहता है उनका सत्यानाश कर दी। தேவன் உனக்கு பாதுகாப்பா இருப்பாரு। परमेश्वर तेरा सुरक्षा बना रहेगा, அவர்தான் உன்னுடைய சத்துருவெல்லாம் நீக்குவார்। वही तेरे शत्रु को दूर करेगा। 28வது வசனத்தை பாத்தீங்கன்னா 28वां वचन को देखेंगे तो சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான்। इज़राइल सुख से आनंद अकेले में वास ஒரு करेगा மனுஷனுடைய சப்போர்ட் அவனுக்கு தேவையில்லை। और कोई मनुष्य का जो सहारा उसकी जरूरत नहीं है। தேவனே அவனை ஆசீர்வதிக்கிறார்। परमेश्वर ही उसे आशीष करता है। யாக்கோபின் ஊற்றானது தானியத்தையும் திராட்சரசமுள்ள தேசமாக அது மாற்றப்படும்। याकूब का जो सोता वो दान बड़े देश, वो दाखरस भरा हुआ देश में बदल देता है அவருடைய வானம் பனியை பொழியும்। और उसका आसमान जो ओस को वो பனி गिराएगा। வந்து பாருங்க, அது ஒரு ஆசீர்வாதம்। அதே சமயத்துல பைபிள்ல சொல்லுது என்னுடைய வசனம் பனியை போல இருக்கு। हाँ, वो जो ओस एक बड़ा आशीष है, उसी तरह में परमेश्वर का वचन कहता है कि ये मेरा वचन एक ओस के समान है। அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை वो கட்டி हमारे जीवन में परमेश्वर बड़ी जो आशीष को आज्ञा देगा। சொல்லுகிறாரு அவரு। फिर वो कहता है ஓசியா 14ல ओसिया 14वां अध्याय में 6வது வசனம், அதன் கிளைகள் ஓங்கி படரும்। हाँ, 6वां वचन में उसकी ये डालियां जो है वो बढ़ते ही जाएगा வம்சத்தை கர்த்தர் படர்ந்து வாழ வைக்கிறார்। और उनके वंश को परमेश्वर बढ़ाते हुए जीवित रखता है। அதனுடைய அலங்காரம் எப்படி இருக்குமா? ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல। उसका सजावट ओलिव पेड़ के मतलब जैतून के पेड़ के सजावट के रूप में, லீபனோனுடைய வாசனையை போல। लेबनोन के सुगंध के समान ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर सुबह समय हमें देख कर कहता है நம்மை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்துகிறது। उसका ओस हमें ऐसे आशीषों में चलाता है, ஆசீர்வாதம் वही आशीष है। அவருடைய वचனம் போதிக்கப்படும் போது, उसका वचन जब सिखाया जाता है, வாசிக்கும் போது जब हम पढ़ते हैं, அந்த வசனமே எனக்கு பனியை போல ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது। वो वचन ही मुझे ओस के समान एक आशीष को देता है। 7வது வசனத்துல பார்க்கும்போது 7वां वचन में जब हम அதன் देखते हैं நிழலிலே குடியிருப்பார்கள்। எது நிழல்ல? उसके அந்த வாசனை நிறைந்த தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தோட்டத்துல। उसके सुगंधित वाले उस छाव में, उस जो बाग में वे बने रहेंगे। அதுல எல்லா ஆசீர்வாதத்தையும் போட்டிருக்கு। தானியம் இருக்கிறது, उसमें हर एक आशीष दिया, दान का आशीष है, திராட்சரசம் இருக்கிறது, दाखरस का आशीष है, எல்லா விதமான வாசனை உள்ள போஜனங்கள் இருக்கு। हर एक प्रकार के सुगंधित भोजन है। ஆண்டவர் இந்த காலை வேளையில லீபனோனை போல நாம் செழிப்பாய் இருப்போம்। परमेश्वर इस सुबह के समय में हम लीबनोन के समान आशीषित रहेंगे, ஒலிவ மரத்தை போல சொல்கிறார்। जैतून के पेड़ के समान, ஒலிவ மர கன்றுகளை போல நீங்கள் எப்படி இருப்பீங்க? செழிப்பாய் இருப்பீங்க। जैतून के डालियों के समान आप हमेशा अच्छा जो फलदायी रहेंगे। நோவா காலத்துல नूह के समय में உலகம் அழிக்கப்பட்டு திரும்ப அந்த உலகம் வெளிப்படும் போது, दुनिया நோவாக்களை தரையிறங்கும் முந்தி दुनिया खत्म होकर फिर से वो वापस नई स्थिति में शुरू होते समय नोआ அதிலே ஒரு காரியத்தை திருஷ்டாந்தப்படுத்தி வச்சிருக்காங்க। दुनिया में एक बात को पक्का कर रखा है। கிறிஸ்துக்கு என்ன அடையாளம்? अच्छा संदेश का क्या चिन्ह है? ஒலிவ மரத்தினுடைய அந்த இரண்டு இலையை கொண்டு வந்து புறா கொண்டு வந்து जैतून का उस पेड़ के 2 पत्ते को उस कबूतर ले आता है। இருளான அந்த உலகத்துல अंधकार भरा हुआ इस नगर में, देश में அழிக்கப்பட்ட நிலையில सब नाश किए हुए इस समय में ஒரு குட் நியூஸ் வருது। नूह को एक शुभ संदेश आता है। ரெண்டு இலையை கொண்டு வருது। वो कबूतर 2 पत्ते को ले आता है। பெத்தனி ஹாஸ்பிடல்ல அந்த அடையாளம் தான் போட்டிருக்காங்க। बेतनी के अस्पताल में वो चिन्ह को रखे हुए हैं। அது ஒரு ஆசீர்வாதம்। वो एक आशीष है। பயப்படாதங்க, இப்போ பூமியில ஒலிவ மரம் தெரிய ஆயிருச்சு। तो मत डर, इस दुनिया में जैतून के पेड़ उगना शुरू हो गए हैं। அழியாத ஒரு காரியம், वो अविनाशी कार्य है। கர்த்தர் சொல்கிறார், தன்னுடைய ஜனத்தை சூழ அவருடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்। परमेश्वर कहता है अपने लोगों के बीच में उनके बच्चे जैतून के पेड़ के समान रहेंगे, லீபனோனை போல, लेबनान के समान, ஒலிவ மரத்தை போல, और जैतून के पेड़ के समान, திராட்சை கொடியை போல दाख के डालियों के समान। தேவன் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதித்து வரணிக்கிறார்। ये सब परमेश्वर अपने बच्चों को आशीष करता है और उनका जो तारीफ करता है। நீதிமான் எப்படி இருப்பானா? பனையை போல செழிப்பான்। धर्मी कैसा रहेगा? वो
पेड़ के समान जैतून के लेबनोन के पेड़ के எல்லா समान சூழ்நிலையிலுமே வறட்சி इல்லாத ஒரு வாழ்க்கை. हर एक परिस्थिति में सूखा हुआ नहीं पाया जाएगा उसका जीवन। இது எப்படி வருது? वो कैसा आता है? எப்படி இந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலையும் தேவன் தன்னுடைய ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? बुरे परिस्थिति में भी परमेश्वर अपने लोगों को कैसे आशीष करता है? பைபிள்ல பார்க்கும்போது நிறைய ஆபிரகாம் காலத்துல ஈசாக்கு காலத்துலலாம் பஞ்சம் வந்திருக்குது. हम बाइबल में देखेंगे बहुत अब्राहम के समय, ईसा के समय में अकाल आया हुआ था। இவங்கெல்லாம் பஞ்சம் வரும்போது இடம் விட்டு இடம் போறாங்க. ये लोग जब अकाल आ जाता है एक स्थान को छोड़कर दूसरे स्थान चले जाते हैं। வேற ஊருக்கு போறாரு. अब्राहम दूसरे नगर में जाते हैं। ஆனா ஈசாக்கு பார்த்து கர்த்தர் சொன்னார் நீ எங்கேயும் போக வேண்டாப்பா இங்கே இரு அப்படிங்க. पर ईसा को देखकर परमेश्वर कहता तू कहीं मत जाना, तू यहीं पर रहना। கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி தான் ஈசாக்கு என்ன செய்கிறார்? விதைக்கிறார். परमेश्वर ने कहे हुए उस बातों पर भरोसा कर ईसाक बीज बोता है அவருக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். और उसको 100 गुना आशीष मिलता है। எப்படி இந்த ஆசீர்வாதம் வருதுன்னா தேவன் சொன்ன வசனத்தினால அவனுக்கு அப்படிப்பட்ட ये ஆசீர்வாதம். कैसा ये आशीष आया? परमेश्वर ने कहा हुआ उस वचन के द्वारा आशीष है। ஆனா ஆதியாகம புத்தகத்துல पर उत्पत्ति की किताब में 41வது அதிகாரம் 41वां अध्याय में 8வது வசனத்துல 8वां वचन, ஒரு தேசம் முழுதுமே ஒரு பஞ்சம் வரப்போகுது. पूरा देश अकाल में आने वाला है। அதுல எகிப்து மட்டும் இல்ல கானானும் பாதிக்கப்பட போகிறது. उसमें केवल मिस्र नहीं, कानान नगर भी वो पूरा उसमें आने वाला है। கானான் தேசத்துல இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்துக்கும் அது பாதிப்பு தான். कानान देश के इजराइल के वंश के लिए भी वो तकलीफ की बात है। ஒரு பஞ்சம். उतना बड़ा अकाल அத ராஜா பார்வோன் ராஜாக்கு சொப்பனத்துல கர்த்தர் சொல்லிட்டார். उसको फिरौन राजा को सपने में परमेश्वर ने बता दिया। சொல்லுகிறார் நல்ல புஷ்டியான ஒரு 7 பசுமாடு இருந்தது. वो कहता 7 अच्छा हट्टा कट्टे जो गाय थे। அத புஷ்டி இல்லாத அழிவு நிலையில இருந்த மாடு நல்ல மாட்டை சாப்பிட்டுட்டு पर जो अभी नाश होने वाले जो गाय थे वो ये अच्छे गाय को खा लिए। நல்ல கதிரை மோசமான கதிர் சாப்பிட்டுட்டு अच्छा सा फसल को बुरा फसल ने खा लिया। ஆனா இதெல்லாம் அந்த ராஜா பார்க்கறான். ये सब वो राजा देखता है। இந்த ஸ்டோரியுடைய முக்கிய கருத்து என்னன்னா इसका इस कहानी का अहम भाग क्या है? ஸ்தேவான் சொல்லுகிறார் स्तेवान कहते समय कहता है இந்த பஞ்சம் நம்முடைய பிதாக்களை பாதித்தது அப்படிங்கிறார். ये अकाल हमारे पिताओं को जो है नुकसान दिया, ऐसा कहते हैं। யாக்கோபுடைய வம்சம் 12 பிள்ளைகளை அது பாதிக்க போகுது. याकूब के वंश 12 बच्चों को भी वो नुकसान देने वाला, பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி वो नुकसान नहीं देना है, इसीलिए யோசேப்பை அங்க அனுப்பி விட்டார். परमेश्वर ने यूसुफ को वहां भेज दिया। யோசேப் எதுக்குனால போனாராம்? यूसुफ क्यों गया था वहां? முற்பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாம போய் செத்து போயிடக்கூடாது. हमारे पूर्व जो है पिता बिना भोजन के मरना नहीं है। அப்ப பஞ்சம் எப்படி வருகிறது? எதனால வருகிறது? तो अकाल किसके वजह से आता है? தவறான காரியத்தினால வருகிறது. कोई गलत वजह से आता है, அது எல்லாரையும் பாதிக்கும். वो सबको नुकसान देता है। அதனால தேவன் ஒரு பரிசுத்தவானை எகிப்துக்கு அனுப்பிட்டார். इसलिए परमेश्वर एक पवित्र व्यक्ति को मिस्र में भेज दिया। அவருடைய உள்ளான இருதயத்துல அவருக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. उसके अच्छे हृदय के अंदर उसको अच्छा भरोसा है। தாய் தகப்பனுடைய போதனை தான். वो माँ पिता का शिक्षण है। அவ்வளவு ஒரு மகிமையான விசுவாசி ஆயிட்டார் யார்? யோசேப்பு. इतना महिमा का विश्वासी बना हुआ था எல்லா यूसुफ। சூழ்நிலையிலுமே அவருடைய மனம் சோர்ந்த மாதிரி தெரியல. हर एक परिस्थिति में उसका मन निराश नहीं हुआ। எனக்கு தேவன் ஒரு அடையாளம் கொடுத்திருக்கார். मुझे परमेश्वर ने एक चिन्ह दिया நான் है, உயர்ந்திருப்பேன். मैं ऊंचा रहूंगा, நான் எல்லாத்தையும் விட மேன்மையா मैं இருப்பேன். सबसे महिमा में रहूंगा, எல்லாரும் என்னை வந்து தொழுது கொள்வார்கள். सब आकर मेरी नमन करेंगे। அதனால என்னுடைய வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு பிரியமாவே நடக்கணும். इसीलिए मेरे जीवन में मैं परमेश्वर का प्रिय बनकर चलूं। எல்லாம் அப்படிதான் நடந்தது. ऐसे ही हुआ। முதலாவது ஒரு வாழ்க்கையில அவர் இழந்தது தன்னுடைய நல்ல ड्रेस, அப்பா கொடுத்த ड्रेस இழந்துட்டார். हाँ, पहला उसने खोया था, पिता ने दिया अच्छा वस्त्र को उसने खो दिया, கொண்டு போயிட்டாங்க. उसे ले चले गए அழுது கண்ணீர் விட்டு புலம்புகிறார். और யாரும் இறங்கல. रो कर आंसू बहा कर वो चिल्लाता है, कोई उतरता नहीं। ஆண்டவருடைய ஒரு அற்புதமான ஒரு காரியம் இந்த எல்லாம் எதுக்காக தேவன் அனுமதிக்கிறார்? परमेश्वर का अद्भुत कार्य यही है, सब परमेश्वर ने क्यों उसके लिए छोड़ा था? தேவன் சொல்கிறார் நம்முடைய முற்பிதாக்கள் பஞ்சத்தில் அழிந்து போகாதபடி யோசேப்பை அனுப்புகிறார். हमारे पूर्व पिता काल में बिना भोजन के मरना नहीं है, इसलिए यूसुफ को प्रभु ने भेजा। நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் प्रेरित की किताब 7वां अध्याय में
வாசித்த ஞாபகம் இருக்கா யாருக்கும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7 வாசிப்போம். எகிப்து கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சம் மிகுந்த வருத்தம் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமல் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினார். तब मिस्र और कनान के सारे देश में अकाल पड़ा, इसी से भारी क्लेश हुआ। हमारे बाप दादाओं को अन्न नहीं मिलता था। எகிப்து தேசம் எல்லாம் பஞ்சமாயிற்று. मिस्र देश पूरा अकाल आ गया था, அதனால நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமல் போயிற்று. इसीलिए हमारे पिताओं को भोजन नहीं मिला। ஆகவே தேவன் அதற்கு முன்பதாக யோசேப்பை அங்கே அனுப்பினார். इसलिए परमेश्वर उसके पहले यूसुफ को भेज दिया। தேவன் எதுக்காக அங்கே அனுப்பினாரு? प्रभु ने क्यों उसे भेजा है? பிதாக்களை காப்பாற்றும்படி. हमारे पिताओं को बचाने के लिए। அந்த காப்பாற்றுவதற்கு மனுஷனை அனுப்பும்போது अगर उस बचाने वाले मनुष्य को தேவ भेजना, ஆவியினாலே நிரப்பி அனுப்புகிறார். वो परमेश्वर के आत्मा से उसे भर कर भेजता है। கர்த்தர் இருக்கிறாருங்கிறது பார்வோனுக்கே தெரிஞ்சுக்கிட்டு, उसके अंदर परमेश्वर है ये फिरौन भी जान चुका था, அதிகாரிக்கு தெரிஞ்சுக்கிட்டு, जेल के अधिकारी जान गया, நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார். और बहुत सारे लोगों को पता हो गया कि यूसुफ के साथ परमेश्वर। யோசேப்பு எதுக்காக போயிருக்கிறாருங்கிறது அவருக்கே தெரியல. पर यूसुफ किस लिए वहां गया उसे खुद पता नहीं है। என்னைய தேவன் கொண்டு வந்த நோக்கம் இருக்கிறது. पर मुझे इस दुनिया में लेके आने का एक படுகிறேன், मैं दबाया जाता हूँ, நிரந்தரமானதல்ல, पर हमेशा के लिए नहीं। ஒரு விடுதலை உண்டு. मेरे लिए एक आजादी है। எல்லாம் ஒரு வார்த்தையில பேசுகிறார். ये सब वो वचनों में बातें करता है। தேவனுக்கு முன்பாக நான் உத்தமனாக இருப்பேன். परमेश्वर के सामने मैं अच्छा बने रहूंगा। கடைசியில் அந்த சூழ்நிலை வரும்போது आखिरी में उस स्थिति आते समय में அந்த மனுஷன் கொண்டு பார்வோனுக்கு முன்னால் அவனை நிறுத்துகிறார். वो मनुष्य जब फिरौन के सामने यूसुफ को खड़ा करता है, சொல்லுகிறாரு, ஒரு ஆச்சரியத்தோடு சொல்லுகிறார். फिरौन एक आश्चर्यजनक रूप में कहता है 14வது வசனத்துல 41 में 11 वचन में, பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். तब फिरौन यूसुफ को बुलाया அவர் தீவிரமாக அந்த ஜெயில்ல இருந்து காவல் கிடங்கிலிருந்து வெளியே வருகிறார். और शीघ्र उस जेल बंदी गृह से बाहर आता है। எல்லா சவரம் செய்து குளிச்சு புதிய Dress போட்டு வருகிறார். शेविंग सब कर कर वो नए वस्त्र पहन कर आता है। கர்த்தர் அவனோடு இருக்கிறார். परमेश्वर उसके साथ है। இங்க வரும்போது இவன் பேசுறதுக்கு முந்தியே யோசேப்பு பேசிட்டாரு. ये फिरौन बातें करने के पहले ही यूसुफ बातें कर लेता है। உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், मैं तेरे बारे में सुना था, நீ சொப்பனத்தெல்லாம் சொன்னா அர்த்தம் சொல்லுவேன். तो सपना कहूंगा तो उसका मतलब बता देते हैं। உன்னை அழைத்த நீதி உன்னால முடியுமா? उसीलिए मैं तुम्हें बुलाया, क्या तू बता सकता है? 16வது வசனத்துல பாருங்க, ஆவி நிறைவோடு அவர் பேசுகிறார். 16 वचन में आत्मा से भर कर वो बातें करता है। அப்பொழுது யோசேப்பு तब यूसुफ பார்வோனுக்கு பிரதித்திரமாக, फिरौन को जवाब देते हुए, நான் அல்ல, मैं नहीं, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். परमेश्वर स्वयं फिरौन को अच्छी संदेश सुनाएगा। இன்னும் ஸ்டோரி சொல்லல, அவர் சொப்பனத்தை சொல்லல. अभी तक उसने सपना बताया नहीं है। ஆனா சொப்பனத்தை சொல்லுமுனாலே யோசேப்பினுடைய வாழ்க்கையில வருகிற வார்த்தை அது ஒரு பூரணமான ஆசீர்வாதமான வார்த்தை. सपने को बताने के पहले यूसुफ के मुंह से आने वाली जो शब्द है वो परिपूर्ण आशीष के शब्द है। தேவனுடைய மனுஷனிலிருந்து வருகிற வார்த்தை எப்பொழுதும் அது ஜீவனை கொடுக்கிறது. परमेश्वर के मनुष्य की ओर से आने वाले शब्द हमेशा वो जीवन देता நாம் है। எப்போ தியானித்தாலும் தேவனுடைய வசனம் நம்மை பார்த்து நல்ல நோக்கத்துல தான் கர்த்தர் என்னை பார்க்கிறார். हम भी जब भी ध्यान करते हैं वचन को, परमेश्वर का हमें अच्छे विचारों में ही वो அது देखता है। நல்ல வார்த்தை. वो अच्छा वचन है। 33வது வசனத்தை வாசிப்போம். 33 उसमें 41 में, விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. 41 में 33, इसीलिए अब फिरौन किसी समझदार और बुद्धिमान पुरुष को ढूंढकर के उसे मिस्र देश पर प्रधानमंत्री இது ठहराए। யோசேப்புடைய ஒரு ஆலோசனை. ये यूसुफ का एक सलाह था। விவேகம் வேணும், ஞானம் வேணும். अच्छा ज्ञान, अच्छा तेज होना चाहिए। இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீ எப்படியாவது தேடி இந்த இந்த இதுக்கு ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண அதை பாதுகாக்கிறதுக்கு ஐடியா. ऐसे एक अच्छे व्यक्ति को ढूंढ कर इस स्थिति को सही चलाने के लिए तो वहां पर என்ன சொல்லுவாங்க? விவேகம் चतुर, विवेक बोलेगा तो क्या है? பார்த்து புரிந்து கொள்ளுகிறது. समझदार, जो देख कर समझ जाना। ஒரு காரியத்தை பார்த்து இல்ல ஒரு காரியத்தை கேள்விப்பட்டு சரி இதை இப்படி செய்தா நல்லது அப்படின்னு அதை புரிந்து एक கொள்ளுகிறது. बातों को सुनकर ठीक है उसे ऐसा करते हैं करके सुनकर समझदारी से काम करो, அதுதான் விவேகம். वही समझदारी है। ஞானம்
और बुद्धिमान, விவேகம் இருந்தாலும் என்ன செய்யணும்? हाँ, ஞானம் வேணும். समझदार हो तो भी बुद्धि चाहिए। இப்போ இந்த ரெண்டையுமே பார்வன் பார்க்கணும், யாரு நம்ம ஊர்ல எப்படி இருக்கா அப்படின்னு. और ये दोनों चीज़ों को फिर देखना कौन हमारे नगर में ऐसा है। ஊர்ல எல்லாமே இருக்காங்க, ஞானவான் எல்லாமே और இருக்காங்க. उसके गांव में, उसके नगर में सारे बुद्धिमान है, ஆனா உண்மையிலே பார்வன் பயங்கரமான ஆளுதான். पर फिरौन और तेज व्यक्ति था। எல்லாரும் யோசித்து பார்க்க, நம்ம சபையில எத்தனை பேர் இருக்காங்க? और सब सोच कर देख रहा मेरी सभा में कितने लोग हैं, ஆலோசனைலாம் கொடுத்திருக்காங்க. हमारी सलाह देने वाले लोग भी हैं। எல்லாத்தையும் பார்க்கும்போது இவனை போல யாருமே இல்லை அப்படின்னு. और सबको देखा तो भी इसके समान कोई नहीं। தேவனுடைய ஆவி உன்கிட்ட இருக்கு, परमेश्वर का आत्मा तेरे पास है, அதனால உன்கிட்ட விவேகமும் இருக்கு, ஞானமும் இருக்கு. इसलिए तेरे पास समझदारी भी है और எந்த बुद्धि में। காரியத்தை செய்யுங்க. तो ही इस बातों को करना है। இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷர்களையும் கர்த்தர் இப்படி உபயோகப்படுத்த முடியும். आज हर एक मनुष्य को परमेश्वर ऐसा इस्तेमाल कर सकता है। விவேகமும் ஞானமும் யோசிப்பு எப்படி வருகிறது? ये बुद्धिमान और समझदारी कैसा தேவன் கூட இருந்ததுனால தான். परमेश्वर इसके साथ था। इसी தேவன் எப்படி கூட இருப்பாரு? परमेश्वर कैसा इसके साथ रह सकता இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மளோடு கூட है। नए नियम में इमानुएल का मतलब है परमेश्वर हमारे साथ है। எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். कितना बड़ा एक आशीष है। இப்போ இந்த புதிய ஏற்பாட்டுல எல்லாருமே சபதசியாக தெய்வத்தை தன்னோடு வைக்க முடியும். आज इस नए नियम में परमेश्वर को जबरदस्ती हम सब अपने साथ रख सकते हैं। சாட்சியெல்லாம் கேளுங்க. बहुत सारी गवाहियों को सुनिए। இதெல்லாம் ரொம்ப தெரியல, बहुत लोगों को बहुत जानकारी नहीं है, கொஞ்சம் ஆண்டவர் பத்தி கேள்விப்படுறாங்க. थोड़ा परमेश्वर के बारे में सुनते हैं, ஆண்டவரே நீர் கடவுளா, நீர் தெய்வமா, எனக்கு இந்த காரியத்தை கண்டிப்பா வாய்க்க பண்ணணும். प्रार्थना करते हैं परमेश्वर आप खुदा है, परमेश्वर मुझे इस काम को सफल करके दीजिए, அது நடந்துருது. और तुरंत वो हो जाता है। இன்றைக்கும் இந்த கிரைஸ்ட் காலங்களில் இப்படி சாட்சி வருது. आज भी ऐसे क्राइस्ट कॉलिंग में बहुत सारी गवाहियाँ हैं। அதாவது சிலருக்கு அந்த நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை ஏன் இல்லைன்னா வேதம் தெரியாது. हाँ, बहुत लोग को भरोसा है, भरोसा क्यों नहीं है? क्योंकि उनको वचन கொஞ்சம் पता, ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. थोड़ा सा परमेश्वर के बारे में सुना। இக்கட்டான நேரத்துல, उस संकट के समय में, வழி இல்லாத நேரத்துல बिना मार्ग के समय में, இயேசுங்கிற வார்த்தை கேள்விப்பட்டது ஒரு பெரிய வெளிச்சமா இருக்கு. वो यीशु करके वो वचन सुनकर वो एक बड़ा उजाला उनको लगता है। நம்ம செய்து பார்த்துட்டோம், தெய்வத்தை கூப்பிடுவோம். हाँ, बहुत कुछ मैंने किया, अब मैं परमेश्वर को पुकारता हूँ, அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. तब उस परमेश्वर की ओर बुलाता 24 மணி நேரம் தெய்வம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 24 घंटा परमेश्वर हमें என் देखता है। வாயிலிருந்து வாருகிற வார்த்தை உடனே கர்த்தர் பிடிச்சு உடனே ஆன்சர். मेरे मुंह से निकलने वाले बातों को परमेश्वर तुरंत लेकर उसका उत्तर देता है। அதுதான் ஒரு மகிமையான காரியத்தை உண்டாக்குகிறது. वही एक महिमा की बातों को उत्पन्न करता है। ஏற்பாடுல நம்ம எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணும்போது, नए नियम में हम सब जब इकट्ठे होकर प्रार्थना करते हैं, ஆண்டவரை ஆராதிக்கும் போது एक समय में एक जगह पे जब हम प्रभु के आराधना, வசனத்தை அனுப்புகிறார். परमेश्वर वचन भेजता है। வசனம் வெறுமையா இல்ல, அது ஒரு காரியத்தை உருவாக்குகிறது. और वचन खाली नहीं परंतु उस कुछ कार्य को उत्पादन करता है। நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கர்த்தர் உருவாக்குவார். आज जो भी हमें जरूरत है वो सब प्रभु तैयार करता है। தேவனுடைய பிரசன்னத்துல என்ன செய்வோம்? செழிப்பாய் இருக்கும். हम परमेश्वर की प्रसन्नता में आशीषित बने रहेंगे। வாசனை உள்ள ஒரு காரியமா இருக்கும். वो सुगंधित वाला स्थान रहेगा। வாசனையை பத்தி எழுதும்போது புதிய ஏற்பாட்டுல பவுல் என்ன சொல்கிறார்? सुगंध के बारे में लिखते समय पौल क्या कहते हैं? இயேசு என்ற நாமத்தை பிரசங்கம் பண்ணுகிறோம். हम यीशु के नाम का प्रचार करते हैं। வசனத்துக்கு யாரு செவி கொடுக்கறானோ அவருக்கு அது வாசனையா இருக்கும். मेरे वचन को जो कान देता है उसके लिए वो सुगंधित रहेगा, செவி கொடுக்கலையோ அவனுக்கு அது மரண வாசனை. पर वो जो सुगंध जो उसको कान नहीं देता उसको मृत्यु का सुगंध होगा। நம்மெல்லாம் இயேசுவானவரை காது கொடுத்து கேட்கிறவர்கள். हम सब यीशु मसीह को कान लगाकर सुनने वाले लोग हैं, நமக்கு வசனம் வாசனையா தான் இருக்கணும். तो हमारा लिए वचन सुगंधित ही होना है। அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். वो वचन हमारे जीवन में आशीष को लेके आना है। வசனம் வாசிக்கலாம். आखिर में एक वचन पढ़ेंगे, 133வது சங்கீதம் 133वां भजन संहिता, முதல் வசனம். 133ல முதல் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. 133 में पहला वचन। देखो यह क्या ही भली और मनोहर बात है कि भाई लोग आपस में मिले रहें। இதை நம்ம நல்லா விளங்கும்படி சொல்லணும்னா ஏதோ கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி ஆராதிக்கிறது எவ்வளவு மேன்மையானது. इसे अगर हम अच्छे से समझना, मसीह लोग इकट्ठा होकर आराधना करना कितनी महिमा की बात है। அப்ப நம்மலாம் அதுல வந்துருந்தோம். हम सब उसमें आ जाते हैं। கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி ஆராதிக்கிறது எவ்வளவு மேன்மையானது. मसीह लोग इकट्ठा होकर आराधना करना அது कितनी महिमा। ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்ட தைலம் போல வாசனை உள்ளது. वो आरोन के सिर पर उंडेला गया उस तेल के सुगंध के சரீரம் समान, முழுவதும் அவருடைய தாடி அவருடைய அங்கி எல்லாத்துலயும் அது நினைக்கிறது. उसके दाढ़ी उसके वस्त्र उसके शरीर को भिगा देता है। உடனே கர்த்தர் எழுதுகிறாராம், அந்த சீயோன் மலையிலிருந்து ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறார். तुरंत परमेश्वर उस सीहोन के पर्वत से आशीष और जीवन देता है। கர்த்தருடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையினால்
நிரப்புவார். परमेश्वर की उपस्थिति में आए हुए हम सबको परमेश्वर ऐसी महिमा और आशीष से भरेगा। வாசிக்கும்போது ஏசப்பா என் வாழ்க்கையில அப்படி நடத்திருங்க. ये वचन पढ़ते समय यीशु मसीह मेरे जीवन को भी ऐसा बना दीजिए, என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில, मेरे बच्चों के जीवन में, குடும்ப வாழ்க்கையில परिवार के जीवन में இந்த வாசனை உள்ள ஒரு ஆசீர்வாதம் வேணும். ये सुगंधित आशीष चाहिए। அது ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் போல वो आरोन के सिर पर उंडे लगे अभिषेक तेल के அங்க समान ஆசீர்வாதம் இருக்கு, ஜீவன் இருக்கு. वहाँ आशीष भी है, जीवन भी எங்க है। कहाँ पर? தேவனுடைய ஜனங்கள் கூடுகிற அந்த இடம். परमेश्वर के लोग इकट्ठा होने वाला स्थान। தானாகவே தேவனுடைய ஜனங்கள் கூடிட்டாங்கனாலே தேவன் அதை ஊற்றுகிறார். हाँ, अच्छा, ऐसे ही परमेश्वर के लोग इकट्ठा हो गए तो परमेश्वर उसे उंडेल देता है। நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष நம்ம करे। ஜெபம் பண்ணலாம். सब प्रार्थना करेंगे, கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். परमेश्वर की उपस्थिति की ओर देखेंगे, ஏசப்பா நோக்கி பார்க்கலாம். यीशु मसीह की ओर देखेंगे। பைபிள் சொல்கிறது நீங்கள் லீபனோனை போல செழிப்பீர்கள். बाइबल बताती है आप लिबनोन के समान जो है நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். आप ऊंचे बने रहेंगे। தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் மேல இருக்கிறது. परमेश्वर का आशीष आपके ऊपर है। அது கர்த்தருடைய வசனம் பனியை போல உங்க மேல விடும். प्रभु का वचन ओस के समान आपके ऊपर गिरेगा, ஆசீர்வாதத்தை கொண்டு वो வரும். आशीष को ले आएगा। அந்த பனி உங்களை வாழ வைக்கும். ओ ओस तुझे जीवित रखेगा। தேவன் அந்த பனியை அனுப்புகிறார். परमेश्वर उस ओस को भेजता है। என்னுடைய உபதேசம் அப்படின்னு கர்த்தர் वो சொல்றார். मेरा उपदेश है, ऐसा प्रभु कहता है। காலையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். सब एक समय परमेश्वर हमें देख कर कहता है, தேவனை ஆராதிக்கிற உங்கள் மத்தியில அந்த மழை பெய்கிறது. परमेश्वर को आराधना करने वाले उस स्थान में बीच में मरे, பிள்ளைகள் கூடுகிற இடத்துல அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். परमेश्वर के लोग इकट्ठे होने वाले स्थान में वो आशीष है। அவர்களுக்கு தேவன் விவேகத்தை கொடுக்கிறார். परमेश्वर उनको जो है समझदारी देता है, बुद्धि देता है, எல்லா பஞ்சத்தையுமே மாற்றுகிற ஒரு ஆசீர்வாதம். सारे अकाल को बदलने का एक आशीष, இருதயங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதம். हृदय को पवित्र करने का आशीष। எல்லாத்தையும் கர்த்தரே அதை செய்கிறார். सब कुछ परमेश्वर करता है। வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். आसमान और धरती को बनाने वाले परमेश्वर से आप आशीषित हुए हैं। சமயத்துல நம்ம சொல்லுவோம். परमेश्वर के ऊपर से हम कहेंगे, வாசிக்கப்பட்ட வார்த்தைக்காய் நன்றி. यीशु मसीह पढ़े हुए वचन के लिए धन्यवाद। கேட்கப்பட்ட வசனம் நல்லது. हमने सुना हुआ वचन धन अच्छा है। 14:6 சொல்லியிருக்கிறது. होशिया 14:6 में कहा है, ஓ நீ லீபனோனை போல் ஆசீர்வாதமாய் இரு. देख तो लिबनोन के समान आशीषित रहेगा। கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதினால परमेश्वर उसे आशीष करता है, அது इसीलिए வேரூன்றி நிற்கும். वो जो है जड़ डाल कर खड़ा रहेगा, அது பெருகும். वो बढ़ते ही जाएगा। அதனுடைய நிழலிலே சகல ஆசீர்வாதம் இருக்கும். उसके छाव में सारी आशीषें बनी रहेगी। சொல்லுகிறோம் பிதா. धन्यवाद करते हैं அந்த पिता। ஒவ்வொருவரையும் இயேசுநாதருடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். आए हुए हर एक को यीशु मसीह के नाम से आशीष करते हैं। அவருடைய பார்வையில எல்லாரையும் பார்த்தான். फिरौन के नजरों में सबको देखा, ஒரே ஒரு மனுஷனுக்குள்ள விவேகம் இருந்தது, ஞானம் இருந்தது. पर एक ही मनुष्य के अंदर समझदारी भी थी और बुद्धिमान भी। சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அபிஷேகம், விவேகம், ஞானத்தினால் நிரப்ப हमारे कलीसिया के हर एक लोगों को ऐसा अभिषेक समझदारी और बुद्धिमान से बने। சொல்லணும், இவன் வந்து எங்க தேசத்துல எங்க குடும்பத்துல இருந்த ஒரு ஆசீர்வாதம். फिरौन आकर कहना, ये आकर मेरे देश मेरे परिवार में रहेगा तो हमारे लिए आशीष है। அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கணும். ऐसे आशीष आए हुए हर एक परिवार के अंदर रहने दें। தகப்பனே, நாங்கள் என்னெல்லாம் கேட்டு ஜெபம் பண்ணுகிறோமோ पिता, हमने जो जो मांग कर प्रार्थना அதை किया है எல்லாத்தையும் நீர் தருவீர். அதற்காக நன்றி वो सब आप हमें देंगे, उसके लिए धन्यवाद நாங்கள் ஒரு करो। நல்ல வாழ்க்கை வாழ நீர் விரும்புகிறீர். हम एक अच्छा जीवन बिताने के लिए आप चाहते हैं, நாங்கள் செழிப்பாய் இருப்போம். हम अच्छे आशीषित रहेंगे। காரணம் நீர் சொன்ன வசனம் எங்களுடைய வாழ்க்கையில வெறுமையாய் திரும்ப. कारण आपने कहा हुआ वचन मेरे जीवन में कभी खाली नहीं நீர் लौटेगा। என்ன சொன்னீரோ அதை நிறைவேற்றும். आपने जो कहा है उसे पूरा कर அப்படிப்பட்ட दीजिए। வாக்கு தத்தங்களை தருவதற்காக நன்றி. ऐसे वाग्दान को देने वाले के लिए நன்றி धन्यवाद। சொல்கிறோம் பிதா. धन्यवाद करते हैं पिता। தாவீதை பார்த்து அப்படிதான் சொன்னீர். दाऊद को देखकर आपने ऐसे நான் कहा, உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். मैं तेरे लिए एक स्थिर घर को बांध दूंगा, சந்ததி ஆசீர்வதிப்பேன். तेरी संतानों को आशीष करूंगा। அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவரை தொடர்ந்து வந்தது. ऐसी ही आशीष उनको पीछे पीछे ही आया। இயேசு நாமத்துல ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். यीशु मसीह के नाम से हर एक को आशीष करते हैं। ஆசீர்வதிங்க தகப்பனே. आशीष कीजिए प्रभु। பிள்ளைகளாகிய நான் கொடுத்த இந்த தசமபாகத்தை இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். आपके बच्चे हम दिए हुए दशंश को यीशु के नाम से आशीष करते हैं। ஆசீர்வதிங்க. प्रभु आप आशीष कीजिए। யாரெல்லாம் மனதுல என்ன பாரத்தோட ஜெபம் பண்ணாரு, जो भी मन में कुछ बोझ के साथ प्रार्थना किया, தேவையோடு ஜெபம் பண்ணாரு, जरूरत के साथ प्रार्थना அப்பா, அந்த ஜெபத்தை நீங்க கேட்டு की, यीशु मसीह उस प्रार्थना को सुनकर அந்தரங்கத்தில் கேட்கிறதை வெளியரங்கமாய் ஆசீர்வதிப்பேன். और अंधेरे में सुनने वाले को बाहरी तौर से आशीष, நன்மையானதை நாங்கள் கேள்விப்படணும். भलाई बातों को இந்த हम, நாமத்துக்கு நன்றி சொல்லணும். आपके नाम के हम धन्यवाद करें। மகிமையினால் ஆசீர்வதிங்க. ऐसे महिमा से आशीष कीजिए। இயேசுவினுடைய நாமத்தினால பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते पिता, आमीन। ஒரு மாறாதவரே मारादवरे मारादवरे இயேசு கிறிஸ்து मारादवरे नित्य नित्यमा
हालेलुया 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.